ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி டிப்ஸ்னா, நம்ம முட்டைக்கோஸ் வடைலாம் சுட்டோம்னாக்கா பருப்பு வடைக்கு நம்ம மாவாக இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி அரைச்சி சுடாமல் கடலை மாவு போட்டு பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கடலை மாவோட சேர்த்து கொஞ்சம் அரிசி மாவு போட்டு பண்ணிங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்குங்க. தேவையான பொருள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம முட்டைக்கோஸை போட்டுக்கணுங்க. முட்டைக்கோஸை வந்து இந்த மாதிரி சின்னதாக நீளமாட்டு கட் பண்ணிக்கோங்க, இல்லை இந்த மாதிரி குட்டை குட்டையாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நல்லா நைஸாக கட் பண்ணிடணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல வடை வந்து சாஃப்டாக கிடைக்கும். இல்லை கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா முட்டைக்கோசில் வந்து தண்ணி விட்டு வருங்க. தண்ணி விட்டு வரும், அந்த முட்டைக்கோசு சாஃப்டாகிடும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கேன், இதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை தழைங்க, அப்புறமா மல்லித்தழை, இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கேன். நீங்கள் துரியும் போடலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடலாம். அப்புறமா கடலை மாவுங்க, ஒரு சின்ன பவுலுக்கு அரை பவுல் போட்டிருக்கேன். அரிசி மாவுங்க, அரிசி மாவு பதில் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவும் போடலாம், அரிசி மாவும் போடலாம். ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கேன். இதில் உப்பு போட்டாச்சு, நம்ம லைட்டாக மட்டும் போட்டால் போதும். இதில் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா ஜீரகம், சோம்பு, ஜீரகம் எதுனாலும் போட்டுக்கலாம். மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வரமிளகாய் தூளுங்க, மிளகா சின்ன மிளகாய் 2 மிளகா போட்டிருக்கேன். காரத்துக்கு தந்தோடி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும், ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. நம்ம வடைக்கெலாம் மாவு சேர்ப்போம் பாருங்கள், அந்த மாதிரி சேர்த்துக்கணுங்க. பிளேட் எடுத்து வச்சுட்டு நம்ம தட்டி வச்சோன்னா எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இல்லை ஒன்று ஒன்றா தட்டிக்கிட்டு இருந்தோம்னா நேராகவும் ஒன்று தட்டதுக்குள்ளே ஒன்று வெந்துருங்க. அதனால் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. நல்லா வெந்தோடனே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சிங்க. ஓகேங்களா? இப்போ எடுத்துக்கலாங்க, வெந்துருச்சு. அப்படியே எண்ணெயை வடிகட்டிட்டு ஒரு சல்லடையில் எடுத்து போட்டுக்கலாங்க. நல்லா கிறிஸ்பியாட்டு மொறுன்னு வடை ரெடிங்க. ஒரு கிளாஸ் டீ போட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. எம்மி வடைங்க. பிச்சுக்க பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.